பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் மேல நாடி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் மேல நாடி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நாட்களெல்லாம்
ஆசீர்வதிக்கிற உன்னதமான தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய நாமத்துக்காக இந்த வேளையில தேவ ஜனங்கள் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த வேளையில கூடி வந்த தேவ ஜனங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். இந்த வேளையில பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களோடு இணைந்து உன்னதமான தெய்வத்தின் நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே இந்த இடத்துல ஒருவருக்குள்ளாயிருந்து பெருகுவதாக 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 நீர் ஒருவரை இந்த இடத்துல ஆர்ப்பரிக்கப்படுவீராக. நாமம் வாழ்க ராஜா விண் தந்தையே, நாமம் வாழ்க ராஜா விண் தந்தையே, உமரசு வருக ராஜா என் தந்தையே, உமரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே, நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே, உமரசு வருக ராஜா என் தந்தையே, மரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா, உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா.
ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய், சதா காலமும் ஜீவனுள்ள தேவனுக்கு துதிகளை ஏறெடுப்போம். அவருடைய நாமத்தை இந்த வேளையில் ஆர்ப்பரிப்போம். அவர் உன்னதமான தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவன் மாறாத தேவன். தம்மிடத்தில் வருகிற யாரையுமே அவர் புறம்பே தள்ளாதவர், அவர் புறம்பே தள்ளாத கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வேளையில தேவ ஜனங்கள் அவரை ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க நல்லவர், நீங்க போதுமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தா ரியலவா ஷிகா ரபா மேரே ரூரி சந்தரா ஓரி அந்தர வதுர பந்து ரீமே ரேகே ரபா 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 கபா 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 தரா தேரே மேரே ரூரி சந்தரா. அவர் மோசேக்கு சொன்னார், நான் இருக்கிறவராய் இருக்கிறவர் என்று. அவர் எப்பொழுதுமே எங்களுக்கு இருக்கிறவராய் இருக்கிற கர்த்தர். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறவர், அவர் பூமியிலே உயர்ந்திருக்கிறவர், அவர் சதா காலங்களிலும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால இந்த வேளையில தேவ ஜனங்கள் அவருடைய நாமத்தை ஆர்ப்பரிப்போம், 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 ஆர்ப்பரிப்போம். ஓ ரபா சந்த ரீகபா துரி யலபா ஷி ரபா ரூரி மேரே மெர்குரி ரபா ஷிகா ரபா 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 கபா 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 தாரா. அவரே தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல எங்களுடைய சிறையிருப்பை, சிறைப்பட்டு போன ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் திருப்ப அவர் ஒருவரே வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன் என்கிறது அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை இந்த வேளையில தேவ ஜனங்கள் மேன்மைப்படுத்தி ஓ ரபா சந்த ரீகபா துரியலவா அவருடைய நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் யாவுமே முடங்கும், முழங்கால் யாவுமே முடங்கும், நாவுகள் யாவுமே இயேசுவே ஆண்டவர் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள நாமத்தை இந்த வேளையில் உயர்த்தி 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 யெகோவா ரூஃபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ராஃபா எங்களுக்கு சுகம் தருபவரே, சுகம் தந்தவரே, எல்ரோயி தேவனே, எங்களை காண்கிறவரே, எங்களை காண்கிற கர்த்தர் நீங்க ஒருவரே. ஓ ரபா சந்த ரீபா பாபா பாபா எபினேசரே, இந்த மட்டுமா எங்களை நடத்தி வந்தவரே, இனிமேலும் நடத்த நீங்க மாத்திரம் போதும் என்று, நீங்க மாத்திரம் போதும் என்று. யெகோவாயிரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், எங்களுக்காய் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் நீர் ஒருவரே. நீர் எங்களை மறவாதவர், நீர் மனமாற மனுஷன் அல்ல, மனம் திரும்ப மனு புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வாசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல, சொன்னதை சொன்னபடியே செய்கிறதான சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவராய் இந்த இடத்திலே உலாவி வருகிறார். உலர்ந்த எலும்புகள் நடுவிலே பிரவேசித்த ஆவியின் வல்லமை இதோ சபை நடுவிலே உலாவி வருகிறது. சபை நடுவிலே பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராய தேவனுடைய ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஆவியானவர், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற கர்த்தராய தேவனுடைய ஆவியானவர் உலாவி வருகிறார், உலாவி வருகிறார், உலாவி வருகிறார். பலவீனமானவர்கள் பலன் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக. ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்களாக, கர்த்தருடைய அபிஷேகத்தால நிரப்பப்படுவார்களாக. நுகத் தடிகள் முறிக்கப்படுவதாக, நுகத் தடிகள் முறிக்கப்படுவதாக. அந்தகார சங்கிலிகள் அருந்து போவதாக, இருளின் வல்லமைகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஓரி மேரேகே சந்தரி கபதுரி அலவா. என் தேவன் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைப்படாது, ஒரு காலம் தடைப்படாது, ஒரு காலம் தடைப்படாது. அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் ஆண்டவர், என் தேவனால செய்யப்படக்கூடாத அதிசயமான காரியம் என்றுண்டோ உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற
அவர் வல்லம் உடையவராயிருக்கிறார். எங்களுடைய நேசர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சத்துருவை பாதபடியாக்கினவர். 3ஆம் நாள் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தாண்டவர். மரண கட்டுக்கள் அவரை நிரந்தரமாக்க முடியவில்லை. அவர் மரணத்தை ஜெயித்தவர், உயிருள்ள ஆண்டவர், எங்கள் மத்தியில் உலாவி வருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனங்கள் இருதயத்தினால சாஸ்தாங்கமாய் அவருக்கு முன்பதாய் விழுவோம். விழுகிறவன் கர்த்தருக்கு முன்பதாய் விழக்கடவன். அவரே காண்கிறவர், அவரே தூக்குகிறவர். மனுஷர் தூக்குகிற பிரகாரம் அவர் தூக்குகிறவர் அல்ல. எங்களுடைய அறிவுக்கும் எங்களுடைய புத்திக்கு மெட்டாத விதத்திலே அவர் எங்களை தூக்குகிற தெய்வம். அல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் சொல்வோம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா மாளிகையில், ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். எல்லோரும் சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை.
உருவாக்கும் தெய்வம் உருவாக்கும் தெய்வம் யெகோவா சித்சேனு ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா சித்சேனு ஆராதனை ஆமென். இந்த பலியில தயவு செய்து உட்காருங்க. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கண்களை மூடி ஜெப சிந்தியோடு நாங்கள் அப்படியே இருப்போம். ஹalleluya. ஹalleluya. ரஷதர பாபா. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் அன்பு நேசரே ஓம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை
Hallelujah. 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 கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சரபமாரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ லேசோ, தேங்க்யூ. சின்ன பிள்ளைங்க லேசோம்பாம்பு பேலே போலீஸை கோல் திமாஷ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வாறு celebration principle pala तुम्हारे फिर बिया ஒவ்வாறு இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற பிள்ளைங்களையும் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Nous vous souhaitons la bienvenue, que Dieu vous bénisse au nom de Jésus-Christ. நம்முடைய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Notre Seigneur est toujours le même, il ne change pas. ஆமென். Amen. இந்த நாளிலும் உங்களுடைய அநேகருடைய ஜெபத்தாலையும் கர்த்தர் பிலிப்புக்கு ஒரு நல்ல 2வது பெண் குழந்தையை கொடுத்தார். இந்த வாரம் போய் பார்க்கக்கூடிய கிருபையை கொடுத்து சந்தோஷம் நல்ல சுகப்பிரசவத்தையும் ஆமென் கொடுத்து நல்ல குழந்தையும் தாயும் நல்ல சுகமாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்காக உள்ள இருக்கு நான் நன்றி கூறுறேன். ஆமென். சரி, தேவனுடைய இந்த சபை தேவனுடைய வீடு. Cette église est la maison de Dieu. எல்லாருக்குமே குடும்பம்டா என்னன்னு நமக்கு தெரியும். Nous savons ce qui est une famille. குடும்பத்தை எப்படி கட்டுறது என்று சொல்லி அதில் உள்ள கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். Nous connaissons tout ce que nous traversons afin de construire une famille, n'est-ce pas? ஒரு குடும்பத்தை எப்படி கட்டுறது? Comment construire une maison? கணவன் மனைவி பிள்ளைகள். Comment construire une famille? Mari, femme, les enfants. அப்ப நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டுறது? Comment construire notre vie? அப்ப இந்த குடும்பத்தை கட்டுறதுல இருக்கிற போராட்டம் எல்லாருக்குமே தெரியும். Donc nous connaissons tout ce que nous traversons, toutes les difficultés que nous sommes opposés à construire la famille. அப்ப வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுறவருடைய பிரயாசம் வேஸ்ட் ஆயிருக்கும் என்று சொல்லி. La parole dit, si Dieu ne construit pas la maison, celui qui construit n'est que vanité. Il ne pourra pas. அவ பிள்ளைகள் வளர 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 சில வேளையில் நீங்கள் நினைப்பீங்க பிரச்சனை குறையுது என்று சொல்லி, ஆனா பிரச்சனை என்ன செய்யும்? சில வேளையில் கூடிக்கொண்டே போகும்.
quand les enfants ils sont petits, ça va encore, mais quand ils grandissent, bah, nous nous disons, bon, bah, nous avons moins à s'en occuper, mais on a plus de travail à le faire. ஒவ்வொரு எத்தனையோ ஒரு குடும்பம் எத்தனையோ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், வீட்டு ப்ராப்ளம், நிறைய போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் அது சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. Chaque jour, la famille est confrontée avec les besoins, les bills. ஆமென். ஒவ்வொரு நாளும் அது போராடி கொண்டே போகணும். Les factures, pardon, les factures. ஆமென். Nous traversons des choses difficiles à régler tout ça. பணம் வருமானம் வருகுதோ வர இல்லையோ, ஆனால் அந்த குடும்பம் மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேணும். Que nous ayons les revenus ou pas, il faut que la famille elle soit entreprise dans les mains. Pourvu à tous ses besoins. ஆனா இங்க நாங்க பார்க்கிறோம், இது கர்த்தருடைய ஒரு வீடு. Ici c'est la maison de Dieu. அப்ப தேவனும் என்ன செய்றார்? தன்னுடைய வீட்டை அவர் கட்ட விரும்புகிறார். Donc Dieu lui-même il veut construire sa maison. அவர் அதாவது கர்த்தர், அதாவது என்னுடைய சபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என் சபையை நான் கட்டுவேன். Jésus-Christ a dit, moi je construirai mon église. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. என்னவென்று சொன்னால் இந்த சபையை கட்டுகிற பொறுப்பு. Donc Jésus-Christ lui-même a la responsabilité de construire cette église. ஆமென். இங்க பார்த்தோம் என்று சொன்னா ஜோர்தான்ல கர்த்தர் எங்களுக்கு ஒரு சபையை, ஜெர்மனில, லண்டன்ல, எல்லாத்திலும் விட பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத்தில் நாம ரொம்ப நினைக்கிறது குறைவு. குஜராத் தேசத்திலையும் கர்த்தர் நல்ல பெரிய ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Nous avons des églises partout, Jordan, Germany, London et aussi Londres, pardon, et aussi en Gujarat en Inde. ஆமென். குஜராத்தில் இருக்கிற அந்த சபை எப்படிப்பட்டதுன்னா பயங்கரமான உபத்திரவங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. L'église de Gujarat c'est une église qui traverse beaucoup de troubles. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே குஜராத்திகள். Ce sont des gens qui parlent Gujarati, ils sont de Gujarat. ஆனா அவர்கள் ஒரு பாஸ்டர் எடுத்திருக்காங்க. எப்படிப்பட்ட பாஸ்டர் எடுத்திருக்காங்க தெரியுமா? Et là-bas il y a un pasteur qui les guide. அவங்க எங்களுக்கு ஒரு தமிழ் பாஸ்டர் வேணும். எங்களுடைய பெரிய பாஸ்டர் தமிழ் பாஸ்டர், எங்களுக்கு ஒரு தமிழ் பாஸ்டர் வேணும் என்று தேடி கண்டுபிடிச்சு ஒரு இலங்கை தமிழ் பாஸ்டரை இந்தியாவில் கண்டுபிடிச்சு அவரை தான் நாங்கள் வச்சுட்டுருக்காங்க. Donc ils sont partis à la recherche d'un berger, un pasteur qui peut les guider, un pasteur tamil d'origine Sri Lanka qui les guide en ce moment. அவர் இப்போ நேற்று நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அங்கே குஜராத் விடுமுறைக்கு போன இன்னும் ஒரு ஃபேமிலி, அங்கே போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பம் கூட 30 பேர், இன்னும் ஒரு ஃபேமிலி அங்கே இன்னும் ஒரு ஃபேமிலி அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே எந்த இடத்துலையுமே ஆண்டவர் பேரை சொல்ல இல்லை. அங்கே போய் இது இன்னொரு சபை. அப்போ அங்கே போய் என்ன செய்யறாங்க, லண்டன்ல இருந்து அங்கே போய் ஒரு 30 பேரை கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதை பார்க்கலே நேற்றா முந்தின நான் பார்க்கல யோசிச்சு பார்க்குறேன், எப்படி அவர்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லி. Amen. Nous pouvons voir qu'en ce moment, il y a une sœur qui est partie là-bas, d'origine de Gujarat, de l'église de Londres. Elle a construit une maison et dans cette maison, elle a commencé un culte. Il y a au moins 30 personnes là-bas. ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு அவங்க குடிபுறல் போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் குடிபுறல் போகிறதுக்கு முன்பு அங்கே ஒரு சபையை அவங்க என்ன செய்கிறாங்க, அதை சிறப்படுத்துகிறாங்க. Elle a construit la maison et dans cette maison, elle a commencé le culte premièrement. இவர்கள் எல்லாம் நஞ்சு சாப்பிட்டு குடும்பமாய் மரிக்க வேணும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலைக்கு வந்து சிஸ்டர் அன்றைக்கு இரவு போய் அன்றைக்கு அவங்களுக்கு ஜெபிச்சு அதில் இருந்து விடுதலை கொடுத்து, பிசாசுகளுக்கு விடுதலை கொடுத்து, இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு குடும்பம் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் லண்டனில் மாத்திரம் இல்லை, குஜராத் தேசத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். Amen, amen. Cette famille, il est vrai que le soir même, si j'y allais pas le jour même, en fait, je peux dire le testimony comme ça. Oui. அவங்க வந்து தமிழில் சொல்கிறேன், அவங்க வந்து குஜராத்தி ஜனங்க தான். ஆனால் நான் அவங்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்னு சொன்னால் அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, எனக்கு குஜராத்தி தெரியாது.
அதை விட எனக்கும் இங்கிலீஷ் பெரிய இது இல்லை. அப்போ எப்படி அவங்களுக்கு போய் சத்தியம் சொல்கிறது? அவங்கள்ட்ட வர சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு மேலே என்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. எங்களுடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி அம்மா அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க பக்கத்தில், நீங்கள் வாங்கன்னு. அப்போ எனக்கு வந்து பெருசாக ஓகேன்னு சொல்ல, ஆனால் நான் போகிறதில்லை. ஏனெண்டா எனக்கு அது தமிழும் இல்லை இங்கிலீஷும் இல்லை, எனக்கு கஷ்டம் அவங்கள்ட்ட போகிறது. அப்போ ஓகேன்னு ஒரு நாள் தொந்தரவு படுத்தினதுனால ஓகே வாரணம் அப்படின்னு போனால், அந்த வீட்டுக்குள்ளே போனால் நம்ப மாட்டீங்க, அவ்வளவுத்துக்கு ஒரு கோனேலியோட வீட்டில் எவ்வளவு ஜனங்க அமர்ந்திருந்தாங்கன்னு வேதத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா, அவ்வளவுத்துக்கு அவங்களோட சொந்தங்கள், நேபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாக அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த வீட்டில் எனக்கு நான் அப்போ தான் கேட்க, ஆண்டவர் இவங்களுக்கு என்னத்தான் நான் சொல்கிறது, இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நான் என்னத்தை இவங்களுக்கு சொல்கிறது என்று சொல்லிட்டு, அவங்களுக்கும் பாஷை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். மத்தேயுல 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நான் அவங்களுக்கு அந்த இடத்துல நான் எப்படி அதை சொல்லுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹேண்ட்பேக்கை தூக்கி அங்கே ஒரு நாடகம், ஒரு ஆக்டிங் போட்டு, இப்படித்தான் நீங்கள் எல்லாரும் பாரத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்களுடைய கண்களில் இருந்து அவ்வளவு கண்ணீர் வடிஞ்சுது. அப்போ தான் நான் பார்த்தேன் அந்த வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு சொல்லி. ஆமென். அந்த ஜனங்க அந்த நேரம் அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரியும். 3 மாதத்துக்கு பிறகு அவங்க சாட்சி சொல்லுறாங்க, நீங்கள் அன்னைக்கு வந்திருக்காட்டிக்கு நைட்டுக்கு நானும் கணவனும் 3 பிள்ளைகளும் நஞ்சை சாப்பிட்டு பாய்சனை சாப்பிட்டு நாங்கள் சாகிறதுக்காக எல்லாமே ரெடியாக வச்சிருந்தோம். அதை கேட்ட உடனே நான் அளவழிக்கிட்டேன். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையில், பிசாசு பிரச்சனையில், அது மாத்திரமில்லை அவங்களை தொடர்ந்து எவ்வளவோ வருஷம் தொடர்ந்து போராட்டத்துக்குள்ள வந்தாங்க. ஆமென். ஆனாலும் அவங்களோட உறுதியான ஆண்டவரை பிடிச்சி உறுதியான ஓட்டத்தை அவங்க ஓடினபடினால இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம் பலவிதமான ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து போறாங்க, விடுதலைக்குள்ள கடந்து போறாங்க, சமாதானத்துக்குள்ள கடந்து போறாங்க, சந்தோஷத்துக்குள்ள கடந்து போறாங்க. எத்தனையோ கொலை குடிக்கு அவங்களுக்கு அவ்வளவு தூரத்தில் இருக்கையில பக்கத்தில் இருந்தது, அதுவும் தாண்டி வந்தாங்க. கர்த்தருக்காக இன்றைக்கு அவங்க எழுந்து நிற்கிறாங்க. கர்த்தர் அவங்க ஊடாக பெரிய காரியங்களை இந்த கோழிக்கோட்டு திருச்சபூலமா செய்கிறார். Amen. Il y avait beaucoup de tribulations par rapport à eux, parce qu'il y avait beaucoup de gens Gujarati qui étaient autour d'eux, mais ils ont quand même été vraiment très forts avec Dieu. Ils se sont attachés à Jésus, ils ont beaucoup aimé Jésus. Aujourd'hui, Dieu il les utilise maintenant partout où ils vont. Amen. அப்ப தேவன் தன்னுடைய வீட்டை அவர் என்ன செய்றார்? கற்றவர். Donc Dieu il construit sa maison. ஆமென். இன்றைக்கு நாங்க ஜோர்தான்ல பார்த்தாலும் 6500க்கு அதிகமான ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கு அநேகர் புத்த மதத்தில் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்களில் அவர்கள் சபைகளை நிறுவி அங்கே அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம். இந்த 20 வருஷத்துக்குள்ள கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் பெரிதான காரியங்கள். Même en Jordan, nous pouvons voir les femmes qui ont accepté Jésus-Christ. Elles sont retournées au Sri Lanka et elles accomplissent la volonté de Dieu là-bas. Avec beaucoup d'églises qui sont formées là-bas. கையிலே இருந்து வளர்ந்த பிள்ளைங்க ஆஸ்திரேலியா அநேக கத்தார்ல கனகன தேசங்கள்ல இன்றைக்கு ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. Ils sont devenus des servantes et des serviteurs. ஆமென். ஆனா எல்லாத்துக்குமே பிரான்ஸ் தாய் சபையா இருக்கிறது. Pour tout cela, l'église est l'église de mère, on va dire. ஆமென். ஆனபடியால இங்கே தாய் சபை என்று சொல்லிக்கல இங்கே இருக்கிற நீங்களும் நாங்களும் எங்களுக்குள்ள கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு தரிசனத்தினுடைய அந்த கற்பத்தை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். Comme nous sommes l'église maternelle, nous avons l'utérus à porter le bébé. C'est cette vision. ஆமென். ஆனபடியால நாங்கள் இன்னும் நாங்கள் என்ன செய்யப்படும் சொன்னா எங்களுக்கு சுற்றி இருக்கிற எங்களுடைய கிளைச்சபைகளை தாங்கிறது மாத்திரமல்ல,
இந்த தேசத்துக்கே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமென்றா ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேணும். Donc nous devons être une bénédiction non seulement aux alentours, mais surtout pour ce pays ici où nous vivons. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, ஞாயிற்றுக்கிழமையில இங்கே பிரான்ஸில் வேணுமென்று சொல்லியே ஜனங்கள் ஆராதனைக்கு போகக்கூடாது என்று சொல்லியே டிரான்ஸ்போர்ட்டுக்களை கிட்டத்தட்ட 4 வருஷமாக என்ன செய்கிறாங்க, குறைச்சு கொண்டே வராங்க. Est-ce que vous savez que nous avons des difficultés à prendre les trains, les bus, puisqu'ils sont en train d'annuler tout cela les dimanches afin d'empêcher ஒரே qu'ils ஒரு aillent à காரியம், l'église. ஆராதனைக்கு ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. இது Tout ça ஒன்றுதான், pour வேற empêcher- ஒன்றுமே கிடையாது. Tout ça pour empêcher les gens à venir à l'église, au culte. பின்னேரம் இங்கே சத்து பிரான்ஸ்ல மேட்ச் இருக்கட்டு உடனே ட்ரெயின் வேலை செய்யும். Quand il y a un football match ici, les trains ils sont là, les bus ils sont là. நல்ல ஒரு பாட்டுக்காரன் வந்து நல்லா ஆடட்டு நல்லா கூத்து போட்டுட்டு அங்கே டிரான்ஸ்போர்ட் இருக்கும். Quand il y a des concerts, tout est ouvert, les bus, les trains. எல்லாத்துக்கும். ஆனா ஆராதனைகளை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு, தேவனுடைய வீட்டை கட்டுகிறதற்கு இந்த 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 ராஜ்யங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு எதிர்த்து நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. Par contre, pour construire l'église de Dieu, la famille de Dieu, nous pouvons voir ces royaumes qui sont contre, l'État qui est contre tout cela. ஆனபடினால உங்களையும் எங்களை நம்பி தேவன் பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். Donc Dieu nous a confié à nous, à chacun de nous, de construire le royaume de Dieu. ஆனபடியால எங்களுக்கு ஒரு ஏக சிந்தை, இந்த ஒரு வருடத்தை நாங்கள் கடந்து இன்னும் ஒரு வருடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். Nous avons traversé toutes ces années et nous sommes dans une nouvelle année maintenant. ஆனபடியால எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒருமனப்பாடு, ஒரு ஏக சிந்தை எங்களுக்குள்ள இருந்தால்தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். Si vous n'avez pas l'unité, si vous avez l'unité, vous pouvez avancer. Mais si vous n'avez pas l'unité, vous ne pouvez rien faire. வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். Dieu dit, celui qui me sert, le Père, il va l'honorer. அப்ப பிதாவினுடைய அந்த அந்த கனத்துக்குள்ள நாங்கள் என்ன செய்ய வேணும்? வர வேணும். Nous devons entrer dans cet honneur du Père. நாங்க வாசிப்போம் இரண்டாவது பிலிப்பியருடைய புத்தகத்துல 2வது அதிகாரத்துல. Nous allons lire Philippiens 2. C'est beaucoup, mais français பிள்ளைங்க vous lisez en français aussi, comme ça on va gagner le temps. முதலாவது தமிழ்ல வாசிங்க, பிலிப்பியர்ல 1ல இருந்து 5 வரைக்கும் சீக்கிரமா வாசிங்க. 2வது அதிகாரத்துல. ஆதலால் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். C'est quoi la première version quand tu lis en français? Si donc il y a quelque consolation en Christ, s'il y a quelque soulagement dans l'amour, s'il y a quelque communion d'esprit dans l'amour, il y a quelque communion d'esprit, s'il y a quelque compassion, quelque miséricorde. வாசிங்க பாத்தியம்மா. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே. இப்ப இந்த கிறிஸ்துவுடைய வீட்டுல நாம நடக்க வேண்டிய முறை ஏனென்று சொன்னால் ஒன்று கவனிச்சுக்கொள்ளுங்க. Notre modèle dans l'église de Dieu. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு வல்லமை. என்ன வல்லமை தெரியுமா? Vous savez c'est quoi la puissance que Dieu a donnée à ses enfants? சொல்லுங்க. வார்த்தை. Sa parole, par sa parole. வார்த்தை. Par sa parole. இந்த வார்த்தை தான், இதுதான் கிரியேட்டிவான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தான். C'est la parole qui crée. இந்த வானம் பூமி எல்லாம் அழிஞ்சு போனாலும் இந்த வார்த்தை ஒன்று தான் அழிஞ்சு போகாது. Même si le ciel et la terre se détruisent, la parole elle est là. ஆனபடியால நாங்கள் சபையில நாம இருக்கிற போது இந்த வீடு, இதனுடைய அட்மாஸ்பியர், இதனுடைய இந்த சூழல்
நமக்கு எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஆவி இருக்குதோ அப்படித்தான் இந்த சூழல் இருக்கும். C'est d'après notre esprit que comment dire, C'est l'atmosphère. l'atmosphère sera ici, selon notre esprit. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஏக சிந்தை இருந்தாதான் இந்த இடத்துல ஒரு ஐக்கியத்தை உருவாக்க முடியும். Si nous avons la communion dans l'esprit, c'est là qu'il y aura l'unité. இங்க ஆண்டவரை நம்மளை ஆராதிக்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்துல நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்கன்றா கடைசி வரையும் என்ன செய்ய முடியாது, அந்த ஏக சிந்தையை உருவாக்க முடியாது. Vous ne pouvez pas avoir une pensée unie si vous avez chacun votre pensée, votre désir ici. அப்ப நாம சபையில நாங்கள் ஐக்கியப்படும் போது கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுகிறவர். Quand vous êtes dans la communion dans l'église, Dieu construira votre famille à chacun. ஒரு வேளையில உங்களுக்கு கன காரியங்கள் தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கலாம், ஆனா கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் விரும்புகிறார். Peut-être que vous savez plus l'un et l'autre, vous savez plus de choses, mais Dieu s'attend à l'obéissance. ஆனா பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் அங்க, ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். Dieu veut l'obéissance plus que les sacrifices. இப்ப உங்களுடைய ஜெபத்தையோ அல்லது என்னுடைய ஜெபத்தையோ நம்முடைய உபவாசத்தை பார்த்து தேவன் பயப்படுறவர் அல்ல. Dieu ne tremble pas devant vos prières ou devant vos jeûnes. ஆனா நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருக்குதா? Dieu veut regarder si nous avons l'obéissance. இன்றைக்கு ஆண்டவருடைய வீட்டில் கர்த்தர் பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேன்மையானதுன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். Dieu préfère avoir l'obéissance que vos sacrifices. ஆமென். Amen. அப்ப நாம அப்ப சபையில நீ வரும்போது இன்னைக்கு நல்ல ஆராதனையில நீ சொல்லி ஜெபிச்சீங்க என்ன? ஆமென். ஆராதனையில ஆமென். கர்த்தர் உலாவ வேணும். Amen. Vous avez prié au commencement que le Saint-Esprit doit mouvementer ici. இன்னைக்கு எத்தனையோ பேர் கர்த்தருக்குள்ள வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, பல வருஷங்கள் ஆயிட்டுது. ஆனால் கர்த்தர் அவர்களை விட்டு வெளியேல போய் பல வருஷங்கள் ஆயிட்டு. Il y a beaucoup de gens qui sont dans Dieu depuis des années, mais vous ne savez pas que l'Esprit vous a quitté depuis des années, que vous êtes seul. இன்றைக்கு எத்தனையோ சேர்ச்சை விட்டு கர்த்தர் வெளியேல போயிட்டார். Il y a beaucoup d'églises où Dieu il a vraiment quitté les temples. எத்தனையோ மினிஸ்ட்ரியை விட்டு கர்த்தர் வெளியேல Beaucoup de போயிட்டார். ministères dont Dieu n'est plus là avec eux. ஆனா நாங்களும் அப்படி ஆகாதவர்களாக தள்ளுண்டவர்களாக நாங்க போகக்கூடாது. Donc nous ne devons pas être comme cela. எங்களுடைய வாழ்க்கையில பேர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்க கட்டி எழுப்பத்தான் வேணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது ஒரு காரியம். Nous devons construire une relation personnelle avec Dieu. ஆமென். C'est difficile. அப்ப நாங்க அப்படியே ஓடுற ஓட்டத்தோட ஓடிக்கொண்டே இருக்கலாம். Nous pouvons courir derrière les autres. ஆனா கர்த்தர் விட்டு எவ்வளவோ காலமா கடந்து போயிருப்பார். Mais Dieu peut-être il n'est plus là depuis longtemps avec nous. என்னென்று சொன்னா எப்ப உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், Quand vous reconnaissez cela, vous savez, ஒரு வியாதிக்காரருக்கு முன்னால போற போது வியாதி சுகமாகாது. quand vous passez devant quelqu'un qui est malade, la maladie ne le quitte pas. ஒரு கட்டுண்டவர்களுக்கு முன்னால போய் நிப்பீங்க, நீங்களும் கட்டுண்டவர்களாகவே நிப்பீங்க. Vous passez devant quelqu'un qui a des liens, vous êtes aussi liés. ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், நீங்க சும்மா கத்துவீங்க, ஆனா ஜெபம் ஏறெடுக்கப்படாது. Vous devez prier pour quelque chose d'important, vous allez crier, vous allez élever la voix, mais la prière n'est pas entendue. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க empty vessel, வெறுமையான பாத்திரம் என்பது. C'est là que vous allez vous rendre compte que vous êtes un vase vide. அதாவது வசனம் சொல்ல, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் La parole elle dit, si moi je suis en vous, vous en moi, நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை vous செய்வீங்க. ferez plus grandes choses que moi. நாம செய்கிற இந்த பேசுகிற இந்த வார்த்தைகள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். Tout ce que nous prononçons par la parole, notre vie doit être approuvé par les actes. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடினால மேலானவைகளை நோக்கி ஓடுங்க. Donc c'est pour cela nous devons regarder les choses hautes placées. இதுக்கு முதலாவது முக்கியமானது காரியம், Pour cela la première chose, வார்த்தையில கரெக்டா இருங்க. soyez correct dans la parole. உங்களுடைய பாசிட்டிவான நல்ல வார்த்தைகளை நீங்க எப்ப நீங்க பேசுறீங்களோ அதுதான் ஜீவன்.
Quand vous prononcez des paroles positives, c'est là la vie, elle commence pour vous. ஓ, மற்றவர்கள் உங்களை துன்பப்படுத்துறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா? பவுலும் சீலாவும் மேல கட்டி தொங்க விட்டுட்டு அடிச்சாங்க, உதைச்சாங்க. ஆனா அவங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்து துதிச்சு கொண்டே இருந்தாங்க. Et pour voir Paul et Silas, ils ont été frappés, ils ont souffert, mais ils ont commencé à chanter, louer Dieu parce qu'ils étaient heureux, il y avait la joie de Dieu avec eux. நமக்கு வர்ற போராட்டமும் நமக்கு வர்ற பிரச்சனைகளும் எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை மட்டுப்படுத்த அல்ல, கண்ட்ரோல் பண்ண அல்ல, அதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேணும். Les tribulations qui nous arrivent ne doivent pas nous arrêter, mais ça doit nous délivrer et partir loin. ஆனபடியால் உங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தினுடைய தேவனோட நீங்க ஓடுறீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த், நீங்க எவ்வளவுக்கு பிரச்சனைகளை தாங்குறீங்க என்பதுதான் அதான் முக்கியம். Notre course avec Dieu, c'est la force que nous devons supporter les tribulations. என்னால பிரச்சனையே தாங்க முடியாது, Si vous dites, moi, je ne veux pas de tribulation, இவங்க கை கொடுக்கல எனக்கு நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், lui, il m'a pas serré la main, donc je viens plus à l'église. அவங்க என்ன பேசிட்டாங்க நான் ஜெபிக்க மாட்டேன், Lui, il m'a dit des choses mauvaises, donc je ne peux plus prier. இவங்க என்னோட இப்ப முந்தின மாதிரி இல்ல, நான் நான் ஜெபிக்க மாட்டேன். Lui, il est plus comme moi, comme avant avec moi, donc je veux plus prier. இதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சரி வராது. Tout cela ne s'accorde pas avec l'enfant de Dieu. வசனம் என்ன, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை. La parole dit, malgré qu'on est serré, on a des troubles, nous ne mourrons pas. அநேக உபத்திரவங்களினால அநேக பாடுகளினால அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். Avec beaucoup d'épreuves, nous apprenons les commandements de la loi de Dieu. நீங்க பைபிள் வாசிக்கலாம், Vous pouvez lire la parole. ஆனா இந்த பாடுகளும் உபத்திரவும் தான் அந்த ஜீரணத்தை கொண்டு வர்ற நமக்கு. எரேமியா அதை குறித்து அவர் தெளிவா சொல்லுகிறார். La parole, elle prend vie quand vous lisez, dès qu'il y a les tribulations qui arrivent en vous. அவர் சொல்ற, நான் உட்கொள்ளுகிற போது என்னுடைய வாய்க்கு அது நல்ல இனிப்பா சுவையா இருந்ததாம். Jérémie dit, quand je mangeais la parole, elle était douce. ஆனால் அது உள்ளுக்குள்ள போற போது அது கசப்பா இருந்ததாம். Elle était douce à ma bouche, mais quand elle est rentrée dans mes entrailles, elle est devenue amère. கர்த்தருனை ஆசீர்வதிப்பாரண்டா அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு நல்ல நல்ல வார்த்தை தான். Quand vous dites que Dieu vous bénisse, c'est une bonne parole. ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்குள்ள அது கசப்பா அது மாறும். Cette parole, elle peut devenir amère en quelque temps. அந்த கசப்பை நீ தாங்குறியா அல்லது வாமிட் பண்ண போறியான்றதான் பிரச்சனை. Est-ce que tu vas supporter cet amer repas ou tu vas le vomir? என்னால தாங்க முடியாது. Si vous dites, je ne peux pas supporter cette parole. இந்த சிஸ்டரை என்னால தாங்க Si முடியாது. je ne peux pas supporter இந்த பிரதரை என்னால cette தாங்க sœur, je ne முடியாது. peux pas supporter ce frère. அவங்க அப்படி Ils sont comme ça. இப்படி இந்த சின்ன போராட்டங்களையே நம்மளால தாங்க முடியாது, சகிக்க முடியாது என்று சொன்னா நாங்க பெரிய காரியங்களை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. Si vous ne pouvez pas supporter les petites choses, vous n'allez pas aller loin. உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஆண்டவர் என்ன சொல்லி சந்தோஷப்படுங்க. 4 பேரை எங்களை நம்பி எங்களை உதைக்கிறதுக்கு 4 பேரை நம்பி நீங்க வச்சிருக்கிறீங்களே, சோத்திரம் ஐயா. ஆமா, இது பேச நீங்க சொல்ல வேணும். S'il y a des gens pour nous humilier, dites merci au Seigneur parce que la parole, elle dit ça. எனக்கெல்லாம் புக்கில் எழுது வேணும், அந்த அந்த காரணம் இந்த காரணம் எல்லாம் எழுது, யூடியூப்லாம் போட வேணும். ஒன்றுதான் சொல்ல, தேங்க்யூ என்ன சொல்றது. Il y a des gens qui écrivent des choses sur moi dans YouTube. Moi, je leur dis merci. ஒரு நாளும் சண்டை பிடிச்சி சண்டை யாரும் கேட்கணும் பேசணும், நான் வேண்டாம், தேங்க்யூ. என்ன நினைச்சு நீங்க செய்யறீங்க தானே பெரிய காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Je dis, tu penses à moi et tu fais ça, merci. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடினால நீங்க சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு 4 பேரை எழுப்பி உங்களை நோண்டுறதுக்கு, உங்களை திட்டுறதுக்கு, உங்களை பேசுறதுக்கு ஆக்களை கர்த்தர் எழுப்பி விடுறாருன்னு சொன்னா இதை விட உங்களுக்கு ஒரு தயவு கிடைக்காது. S'il y a des gens contre vous qui sont là pour vous pincer, pour vous faire du mal, dites merci à Dieu. ஹல்லேலூயா. Amen. அது பெரிய blessing. C'est une grande bénédiction cela.
ஆனபடியால் நீங்க என்ன செய்யணுமா, சந்தோஷப்பட்டுங்க, Donc soyez சந்தோஷப்படுங்க. dans la joie. ஆனபடியால நீங்கள் பாடுகளை நீங்க தாங்கிறதற்கு பெலனுள்ளவர்களாய் மாற வேணும். Vous devez supporter avoir la force de supporter les épreuves. ஆனா நீங்க அந்த காரியத்திற்கு எதிர்த்து நிற்க கூடாது. அங்கதான் எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, குடும்பமா இருக்கலாம், சகோதரங்களா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், சபையா இருக்கலாம். ஆனபடியால ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற விதத்துல போராட்டங்கள் இருக்கும். ஆனபடியால நீங்க சந்தோஷம் உள்ளவர்களா இருந்து, வசனம் என்ன சொல்லுது, ஒன்றையும், மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது, Ne faites rien par esprit de parti. ஒன்றையும் என்ன செய்யக்கூடாதாம், வாதினாலாவது வாதினால சண்டை போடக்கூடாது, கூடாது, Ne vous கூடாது. disputez pas. Why? அது வேலை செய்யற இடமா இருக்கலாம், Que ce soit au travail, எந்த ஏரியாமா இருந்தாலும் வாதினாலாவது, partout, dans toutes les circonstances, faites rien en partie. வீண் பெருமையிலாவது, வீண் பெருமை. ஆமா, இன்றைக்கு Par gloire. இன்றைக்கு என்னத்தினால மனுஷருக்கு பெருமை வருதுன்னு நமக்கே தெரியாது. Nous ne savons pas pourquoi nous avons la gloire qui arrive dans notre vie. ஓ, விசா இல்லாம இருக்கும், விசா கிடைச்ச உடனே ஒரு பெருமை வந்துடும். Des gens qui n'ont pas de visa, ils reçoivent et ils deviennent glorieux. வேலை இல்லாம இருக்கும், வேலை கிடைச்ச உடனே அதுல ஒரு பெருமை வந்துடும். Il n'y a pas de travail, dès qu'il reçoit, il devient glorieux. இன்னைக்கு எத்தனையோ ஐடில வேலை செய்து எத்தனையோ லட்சக்கணக்கில் உழைச்சவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி வந்துட்டேன்னு சொல்லி இப்ப வேலை இல்லாம இருக்கிறாங்க. Beaucoup de gens qui travaillent dans IT et qui perdent leur travail à cause de AI, la technologie aujourd'hui. இப்ப இது ஏஐல வேலை செய்யறவர்கள் எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு 3 வருஷத்துல இன்னும் ஒரு டெக்னாலஜி ஒன்று வரப்போகிறது, குவாண்டம் என்று சொல்லுகிறது. என்ன அந்த அதுக்கு பேர் குவாண்டம் என்று சொல்லி இப்போதைக்கு அது அப்படித்தான் சொல்றாங்க, குவாண்டம் என்று சொல்லி. ஆனால் அது வரப்போகுது 3-4 வருஷம் மினிமம். Dans 3-4 ans, il y a encore la technologie qui grandit, qui s'appelle comment ça s'appelle? Quantum. Oh. Ça s'appelle quantum. Donc c'est plus que le AI. Et tous les gens qui travaillent à AI aujourd'hui, ils vont perdre leur travail après. இதுல அநேக டாக்டர்ஸ், ஃபார்மசி, நர்ஸ் கனவேர் எல்லாரும் அள்ளுபட்டு போயிடும். Et nous pouvons voir côté médecine, docteur, infirmière, les médicaments, tout ça, ils vont perdre இப்ப வந்து உங்களுக்கு ஒரு leur travail. இப்ப உங்களுக்கு நமக்கு ஒரு காய்ச்சல்னா டோலிப்ரன்டா உலகம் முழுக்க ஒரே டோலிப்ரன் தான் எல்லாருக்குமே கொடுக்குறான். Paracétamol, Doliprane. Quand vous avez Doliprane, tout le monde a le même. ஆனா இனி என்ன வரப்போகுது? Mais là, qu'est-ce qui va se passer? உங்களுடைய கையை கொண்டு வச்சா, quand vous allez poser votre doigt, ஓ நீங்கள் எத்தனை கிலோ, எந்த நாட்டுல பிறந்த நீங்க, எத்தனை வெயிட், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மெடிசினை செட் பண்ணி அப்படியே உங்களுக்கு மாத்திரம் அது தரும். et vos médicaments seront personnalisés à vous. Dès que vous allez poser votre doigt, la machine elle va donner par rapport à votre origine, votre kilo et tout cela. எல்லாம் பவுடரா இருக்கும். சொல்லி அடிச்சு தள்ளி எல்லாம் குளிர்ச்சியாக்கி 2 நிமிஷத்துல உங்களுக்கு தந்து விட்டு இந்த கொண்டு போய் நீங்க மாத்திரம் தனியா சாப்பிடுங்கன்னு சொல்லி. Et les médicaments seront prêts en 2 minutes. Ça sera personnalisé, que ça sera que pour vous. ஆமென். ஆனபடியா இப்படி டெக்னாலஜி வந்து மாறி, அதாவது டெக்னாலஜி எப்படி மாறுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நாம டிவியில நாங்க வேலை செய்ய அனலாக்ல இருந்து டிஜிட்டல், அதாவது இந்த ஃபாஸ்டா எவ்வளவுக்கு இந்த மின் அலைகள் சுத்துதோ அதுதான் இந்த டெக்னாலஜி மாறுறது. La technologie, c'est la vitesse des analogues et tout cela. ஆமென். Par rapport à ça, la vitesse, ça change. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு கமராவை கொண்டு வந்து இப்படி திறந்து டக்குன்னு நடிப்பாங்க. ஆமென். பிறகு எல்லாம் ஸ்பீட் போக 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 ஸ்பீட். ஆனபடியால எவ்வளவுக்கு ஸ்பீச்சா அத காரியம் இந்த எங்களை கேப்சர் பண்றதோ அதுக்கு பேர் தான் டெக்னாலஜின்னு சொல்றது. C'est la vitesse qui nous prend, c'est ça qu'on appelle la technologie. ஆனபடியா நம்முடைய சரீரத்தை குயிக்கா அது ஸ்கேன் பண்ணிடும். Donc notre corps, elle apprend très vite aussi. ஆனபடியால தான் இது மாறிக்கொண்டே போகும். Et chaque chose change ainsi. ஆனபடியால எங்களுடைய பொருளாதாரம் மாறும்.
nos besoins changent. எங்களுடைய நிறைய காரியங்களை வாழ்க்கை மாற்றிக்கொண்டு தான் போகும். Dans notre vie, les choses vont changer. ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஒருத்தர் நம்முடைய கர்த்தராகிய தேவன் Mais seul மாத்திரம்தான். Jésus-Christ est le même hier, aujourd'hui et demain. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற சந்ததி, அது பஞ்சகாலமாக இருந்தான ஆசீர்வாதமான காலமாக இருந்தான ஒரு நாளும் அது அப்பத்துக்கோ தண்ணீருக்கோ கையேந்தி நிற்காது. Et la personne ou la descendance qui se confie en lui ne sera jamais dans la famille. ஆனபடியால நாங்கள் இந்த டெக்னாலஜியில நாம் அறிஞ்சிருக்கிறது நல்லது, ஆனால் எங்களுடைய தலைகளை உயர்த்துகிறவர் கர்த்தர். Nous pouvons connaître toutes ces technologies, mais Et notre que les tête est tanguis relevée par Dieu. எங்களை தாங்கி நடத்துகிறது கர்த்தர். Celui qui nous supporte, c'est Dieu. ஆனபடியால அவருடைய வீட்டில் நாங்கள் எப்படி இருக்க வேணுமா? Comment nous devons être dans sa maison? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே. Nous devons rien faire par esprit de parti ou vaine gloire, mais avec humilité. மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள் எண்ண கடவீர்கள். Nous devons regarder les autres comme étant au-dessus de nous. அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்ப இதுவே கிறிஸ்து. அடுத்த வசனம் என்ன சொல்லு? இது கிறிஸ்து இயேசுவில் இருந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப இந்த வீட்டு எஜமானுக்கு அவருடைய யோசனை, அவருடைய எண்ணம், இதுதான் அவருடைய எண்ணம். C'est ça le sentiment que le patron de cette maison a, la tête de cette maison a. அப்ப ஒவ்வொருத்தரையும் நாங்கள் என்ன செய்ய வேணுமா? நம்மளும் விட மேலானவர்கள் என்று எண்ண கடவோம். Nous devons regarder les autres plus haut que nous. ஆமென். ஏன்னா இந்த கேட்கிற இந்த வார்த்தைகள் எப்ப நீங்கள் அதை கிரிகைக்குள்ள கொண்டு வாரீங்களோ அப்பதான் நீங்க கிறிஸ்துவில நீங்க நிலைத்திருக்க முடியும். Quand vous activez cette parole que vous entendez, c'est là que vous allez tenir en Jésus-Christ. ஆமென். ஆனபடியால் ஒருவரிலும் விட ஒருவரை நாங்க என்ன செய்ய, மற்றவர்களை நாங்க என்ன செய்யணும்? எங்களை மேன்மையாக நாங்க என்ன கடப்ப வேண்டும். Nous devons estimer les autres plus haut que nous. இதுதான் நாம என்ன செய்ய வேணும்? இந்த தேவனுடைய சபையில நாங்கள் வரும்போது, அவருடைய வீட்டில் சரி எல்லா ஏரியாவிலையும் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிந்தை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். C'est ce sentiment-là que l'Église de Dieu a, afin que nous avancions avec Dieu. அடுத்தது நாங்க பார்க்கிறோம், எல்லாமே எங்களுடைய தெரிந்தெடுக்கிறது, அதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமானது ஒரு காரியம். Ce sont des choses que nous décidons, c'est ça l'importance. 140வது சங்கீதத்திற்கு எடுங்க. Le psaume 144. நூற்றி 41வது சங்கீதம். 141. சாரி, 141. Psaume 141. 141. முதல்ல இருந்து நாங்க வாசிப்போம். கர்த்தாவே உம்மை நோக்கி உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்ப கர்த்தர் பாருங்க, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. இப்ப இவருடைய ஜெபம் என்ன? ஜெபம் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம்? ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? Quel genre de prière prie David? என்ன செய்யறார்? Quelle est l'importance? என் வாய்க்கு காவல் வையும். Amen. Il demande de mettre une garde à sa bouche. ஒவ்வொருத்தருடைய ஜெபமும் நம்முடைய வாய்க்கு காவல் வைக்கிறது தான் முதலாவது ஜெபமா இருக்க. Que la prière de chacun doit être en premièrement la garde à sa bouche. ஏன்னா இந்த வாயில தான், c'est sur la bouche, ஒன்றில் ஜீவன் அல்லது சாபம் இருக்கிறது. Il y a la vie et la mort, la malédiction. நாம நீடித்த நாட்களை விரும்பி
நல்ல நாட்களை விரும்பி ஆசீர்வாதமான நாட்களை விரும்பி என்ன விரும்பினா நாம என்ன செய்யணுமா நல்ல வார்த்தைகளை பேசணும். Si nous voulons, nous désirons une longue vie, parlons de bonnes paroles par notre bouche. நாங்க பலிபீடத்தை குறித்து நாங்க பார்த்தோம். Nous avons regardé l'autel, par rapport à l'autel. வேதம் சொல்லுகிறது எங்களுக்குள்ளுக்குள்ளே பலிபீடம் இருக்குன்னு சொல்லி. La parole dit l'autel est en nous. ஆமென். Amen. இந்த மகிமையினுடைய ரகசியம் என்ன? கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறது. C'est quoi le secret? La gloire de ce secret, c'est Jésus habité en nous. அப்ப நமக்குள்ளுக்குள்ள ஒரு பலிபீடம் இருக்கிறது. Donc non, l'autre autel est à l'intérieur de nous. அந்த இருதயத்தினுடைய நிறைவு என்ன செய்யுமா? வாய் பேசும். Donc quand le cœur est plein, la bouche, elle prononce les paroles. அப்ப பலிபீடம் என்றால் என்ன? Quel est l'autel? பலிபீடம் என்று சொன்னால் அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர்? இஸ்ரவேல் என்று பெயர். Et cet autel, on l'appelle Israël. ஆமா, பலிபீடத்துக்கு என்ன பெயராம்? இஸ்ரவேல் என்று பெயர். Cet autel est appelé Israël. அப்ப இஸ்ரவேல் என்று சொன்னால் என்ன? மனுஷரோடும் தேவனோடும் போராடி ஜெயம் எடுத்த அந்த ஆளுக்கு பேர் தான் இஸ்ரவேல். Israël veut dire celui qui combat avec Dieu et les hommes. அது நாடா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பலிபீடமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடும் மனுஷனோடும் என்ன செய்யறது? போராடி ஜெயம் எடுக்க வேணும். C'est celui qui a combattu les hommes et Dieu. அது ஆனபடியால இன்றைக்கு Israël. உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். எப்ப மட்டும் இருக்கும்டா முடிவு பரியந்தமும் உங்களுக்கு போராட்டம் இருக்கும். Jusqu'à la fin de notre vie, nous aurons les combats dans notre vie. ஆமென். முடிவு பரியந்தமும் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. Jusqu'à la fin, vous avez des épreuves. உபத்திரவம் உண்டு. Vous avez des épreuves, des ஆனால் tribulations. நீங்கள் திடன் கொள்ளுங்கள். Mais fortifiez-vous. பெலன் கொள்ளுங்கள். Fortifiez-vous. சொல்லுங்க, பெலன் அடைய வேணும். Il faut vous பெலன் fortifier. வேணும். Il faut la force. போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது. Vous ne devez pas être intimidé. அந்த போராட்டத்தை மேற்கொள்ள அதுக்குரிய பெலனை கர்த்தரிடத்துல கேட்க வேணும். Vous devez demander la force à Dieu pour aller au-dessus des épreuves. போராட்டத்தை எடுத்து விடுங்கன்னா ஆசீர்வாதம் போய்டும். Si vous êtes contre les épreuves vous-même, vous allez perdre la bénédiction. அப்ப ஆனால் என்ன ஒன்று நீங்க கவனிக்க வேணும். இப்போ பியானே குத்தே ஏன்னா போராட்டங்களுக்கு உள்ள வச்சுதான் என்ன செய்வார்? கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். C'est à l'intérieur des épreuves que Dieu commence à bénir. 100 விதமான ஆசீர்வாதங்களை உபத்திரவங்களோட கூட உங்களுக்கு தருவார். Les bénédictions 100%, à 100%, c'est dans les épreuves. அப்ப உள்ளுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. Donc dans les épreuves, il y a la bénédiction qui attend. 100 விதமான மத்தேயுல 19 சொல்லப்பட்ட 100 விதமான ஆசீர்வாதங்களை உபத்திரவங்களோட கூட நான் தருவேன். Dans Matthieu 19, il est dit, je donnerai 100% de bénédiction dans vos épreuves. சாதாரணமா ஒரு தேங்காய், Quand nous voyons un noix de coco, அந்த தேங்காய் சாப்பிட வேணும் என்று சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட வேணும். si vous voulez manger ce noix de coco, c'est difficile, n'est-ce pas? அதை ஏறி அதை பறிச்சு அதை அப்புறம் உரிச்சு அதை அப்புறம் உடைச்சு அதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும். Il faut monter, il faut prendre de l'arbre, il faut casser, il y a tout ça à faire. ஒரு அரை மணி நேரம் வேலை இருக்குது. Il y a peut-être une demi-heure de travail pour manger un noix de coco. ஆமென். எல்லாமே அந்த ப்ராசஸ்க்குள்ள போய் தான் பெற வேணும். Tout ça, c'est un process, c'est une process à traverser. ஆனா இன்றைக்கு இங்க இந்த பரிசுத்தவான் என்ன சொல்றார்? Qu'est-ce que ce saint est en train de dire? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். L'Éternel garde, met une garde à ma bouche, il demande. வீட்டுக்கு காவல் இருக்குதோ இல்லையோ? Peut-être nous avons peut-être pas de garde pour la maison, காருக்கு காவல் இருக்குதோ இல்லையோ? peut-être pas de garde pour la voiture, வாய்க்கு காவல் வையுங்க. mais mettez une garde à votre bouche. நம்மளோட வாய்க்கு காவல் வையுங்க. Il faut mettre une garde à la bouche. உங்களோட தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிங்க. பாஸ்டர்ட்ட வாய்க்கு காவல் வையுங்க. Priez சீரியஸா சொல்றேன். pour ma bouche que l'Éternel met une garde à sa bouche, au pasteur. நீங்க பப்ளிக்கா ஜூம்ல என்னன்னா நீங்க சொல்லி ஜெபிங்க. ஆனா நல்லது. Priez pour cela, c'est bien pour moi. ஜெபிக்க வேணும். Priez pour நீங்க cela. தனிப்பட்ட முறையில இதெல்லாம் c'est நீங்க important. சொல்லி ஒரு வார்த்தை முழு அபிஷேகத்தையும் கெடுத்து விட்டுரும். Une seule parole peut casser notre onction.
ஒரு செத்த ஈ முழு தைல குப்பியையும் என்ன செய்யுமா? C'est comme une mouche morte dans une bouteille de parfum. என்னடா வார்த்தை அது உருவாக்கும். Parce que la parole, elle ne construit. வார்த்தை உடைக்கும். Elle peut ne casser. வார்த்தை அழிக்கும். Elle peut ne détruire. வார்த்தை சாபத்தை கொண்டு வரும். Elle peut apporter la malédiction. சந்ததி சந்ததியா சாபத்தை கொண்டு Elle வரும். peut apporter la malédiction de génération en génération. ஆனா வார்த்தை தான் ஜீவன். Et la parole est aussi vie. ஆனபடியாத்தான் வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தரோடு நாங்க நடக்கணும்னா என்னுடைய வாய்க்கு காவல் வையும். Il demande de mettre une garde à la bouche afin de marcher avec Dieu. இன்னைக்கு அவசரப்பட்டு நாம எல்லாத்தையும் பேசுகிறோம். Nous sommes pressés de prononcer des paroles. மற்றவர்களுடைய பிரஷரால நாங்க பேசுகிறோம். Parce que nous sommes pressés par les autres. ஓ நல்லதில்ல. C'est pas bon. ஓ நம்முடைய அபிஷேகத்தை நாமளே கெடுக்க கூடாது. Ne cassons pas notre onction nous-mêmes. இதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தர வேணும். Dieu nous donne, il faut qu'il nous donne la sagesse. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபையை கர்த்தர் எங்களுக்கு Il தர faut qu'il nous வேணும். donne sa grâce. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ அவள் என்ன செய்றாள்? தன் கைகளினால தான் கட்டின வீட்டை உடைச்சு விடுறாளாம். C'est la femme sage qui peut construire sa maison. Si elle l'a pas, elle peut elle-même casser cette maison. ஆனபடியால் வார்த்தை தான் வேல்யூ. C'est la parole, elle a la valeur, la parole. உங்களுடைய வாழ்க்கைன்னா உங்களுடைய வார்த்தை தான். Votre vie est possédée dans votre parole. ஆமென். ஆனபடியான வசனம் வாசிங்க. ஓ கர்த்தாவே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் உதடுகளின் வாசலை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும். Il prie à l'Éternel de veiller sur la porte de ses lèvres. அடுத்தது வாசிங்க. அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதேயும். அப்படியே இந்த வாயில் இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? அப்படியே அது இருதயத்துக்குள்ள போயிடும். La parole, elle rentre dans la bouche et elle l'entraîne. இருதயத்துக்குள்ள போயிடுது. அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. ஆமென். ஆனபடியால வார்த்தையில நாம ரொம்ப ரொம்ப அதே மாதிரி வாசிங்க. ஜோவான் எழுதின நிருபத்துல 3:1. ஜோவான் யூதருக்குள்ளே ஜாக்கோபு ஜாக் 3:1. என் சகோதரரே, Jacques 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. ஆமென். ஆங்கில வேதாகமத்துல பார்க்கிறோம் டீச்சர்ஸ் என்று இருக்குது. இதுல என்ன இருக்கு? அதுல Enseigner. படிப்பிக்கிறவர்கள் டீச்சர்ஸ். Un grand nombre de personnes qui se mettent à enseigner. ஓ தமிழ்ல போதகர் என்று இருக்குது. ஆனா மற்ற இடங்கள்ல பார்த்தா டீச்சர் மேன். ஓ அதாவது கற்றுக் கொடுக்கிறவர்கள். வசனம் சொல்லுது நீங்கள் அதாவது கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு தாமதமாகவும் இருங்கள் என்று சொல்லு. La parole, elle dit pour écouter, soyez empressés, mais pour parler, soyez longs. ஓ டக்குண்டு உடனடியாக ஒரு பிரச்சனையை பார்த்து dès qu'il y a un problème, நாங்க இந்த ஜூம்ல நாங்க பார்க்கிறோம். சில வேளையில டெலிஃபோன்கள் அங்க இங்க இந்த கனெக்ஷனல் வித்தியாசமா இருக்கும். சில பேர் நாங்க பார்த்தாலே உடனே கலன்னு பேசுறது. ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து அது ஒரு தப்பும் கிடையாது. Nous pouvons voir que dans les Zoom meetings et tout, nous pouvons voir dans ces réunions, il y a quelques problèmes peut-être d'internet ou quelque chose. Mais attendez, ne parlez pas trop vite. அவசரப்பட்டு பேசுறது, கோபப்பட்டு பேசுகிறது மொந்து எதுகேஷன், அதாவது படிப்பு குறைவு, அறிவு குறைவு. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காரியம்.
Ne soyez pas pressés à parler, sinon vous n'avez pas la sagesse, l'intelligence. ஓ இது என்ன நாங்கள் தேவனை அறிகிற அறிவில நாங்கள் வளர வேணும். Nous devons grandir, augmenter notre connaissance à connaître Dieu. எல்லாரும் பெரிய டாக்டர் இன்ஜினியர் லோயரா வர வேணும் மண்டில கர்த்தருடைய பிள்ளைகளாக வர வேணும். Nous ne sommes pas appelés à devenir avocats ou médecins, nous sommes appelés à devenir des enfants de Dieu. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் இதுக்குள்ள இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள நமக்கு ஞானமும் அறிவும் இருக்குது. Dieu nous a donné dans la parole, dans la Bible, la sagesse et l'intelligence. அப்ப நாம இத வாசிக்கிற போது Quand nous lisons cela, வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்திலும் அறிவிலும் மனிதர் தயவிலும் கிருபையிலும் சரீர வளர்ச்சியிலும் நாளுக்கு நாள் வளர்ந்தார் என்று சொல்லி on இருக்கு. voit que Jésus-Christ a grandi dans la sagesse, dans la grâce, dans la bonté, devant les hommes et devant le Dieu. டே பை டே நாளுக்கு நாள் Jour par jour. தாவீது ஆட்டிடையன் தான் ஆட்டுப்பட்டிக்குள்ள கிடந்தவர் தான் ஆனா நாளுக்கு நாள் அவர் வளர்ந்து கொண்டே போனார். David était un berger, mais il a grandi de jour en jour dans la connaissance. ஆமென். ஆனபடியால நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? Quand vous lisez la parole, கர்த்தரோட நீங்க நடக்கிறீங்களா? vous marchez avec Jésus. உங்களுடைய கரெக்டர்ல ஒரு மாற்றம் வரும். Votre caractère doit changer. அதுதான் அந்த உள்ளான மனுஷன். C'est cela la personne à l'intérieur. உள்ளான Changement. மனுஷன் நாளுக்கு நாள் அவன் புதிதாக்கப்பட வேண்டும். La personne à l'intérieur doit être renouvelée jour par jour. ஒரு எந்த ஏரியாவா இருக்கலாம், Que ce soit dans n'importe quelle அது வேலை செய்யற இடமா circonstance. இருக்கலாம், டிராபிக்கா இருக்கலாம், ரோட் எங்கேவா Peut-être dans இருந்தாலும் les bouchons, au travail, partout où vous serez. உங்களுடைய சாட்சி முக்கியம். Votre témoignage est important. அதுதான் கிரியை, C'est ça votre action. அதுதான் தயவு, C'est ça vos œuvres et bonté. அதுதான் நமக்கு தேவை. C'est ça que nous avons besoin. அதுதான் 4 பேர் நமக்காக ஜெபிக்கிறது. C'est pour cela que les gens ils prient pour vous. அதனால் ஆனபடியால தான் அந்த கிருபையால தான் நாங்க இன்னைக்கு நாங்க நிலை Donc c'est par நிக்கிறோம். cette grâce que nous sommes là aujourd'hui. கிருபை பாராட்டுறவர்களுக்கு கிருபை பாராட்டப்படும். Celui qui accorde la grâce, la bonté, il reçoit aussi la grâce à sa place. ஆண்டவர் எழுப்பி விடுவார், எழும்பு இந்த இன்னாருக்காக ஜெபி. Dieu va vous dire, prie pour cette personne. அல்லேலூயா. Amen. அப்ப பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Dieu fera de grandes choses à travers de vous. அப்ப நாங்க வாசிங்க, யாக்கோபுடைய புத்தகத்தை வாசிங்க. என் சீக்கிரமா. சகோதரரே, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, அப்ப இது என்ன வசனம் என்ன சொல். நேற்று லண்டன்ல இருந்து வரும்போது அந்த கப்பல் எத்தனையோ மாடி. Hier, quand nous avons traversé de Londres à France, nous avons pris un ferry qui était très grand avec beaucoup d'étages. பெரிய ஒரு 8 மாடி 10 மாடி பெரிய அந்த கப்பல்ல நடத்தி கொண்டு போற சிறிய ஒரு சுக்கான். Nous pouvons voir, c'est un petit gouvernail qui guide ce bateau, ce ferry. அப்ப நம்ம பாருங்க, இந்த நாவானது அவயவங்களில் அது சிறிதா இருந்தாலும் Notre langue, elle est petite par rapport à nos membres. ஆனா வசனம் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுமா. Elle peut brûler le cours de notre vie. நம்முடைய ஆயுள் சக்கரத்தை என்ன செய்து விட்டுரும்? கொளுத்தி விட்டுரும். Elle peut brûler la roue de notre vie. ஆனபடியால கர்த்தர் எங்களை ஒரு நல்ல தேசத்துல, நல்ல ஒரு சபையில, நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். இதுல இருந்து நாங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா மீண்டு வர வேணும்.
Donc, nous devons sortir, nous délivrer de ce problème et rester dans l'église, dans le pays que Dieu nous a bénis. ஆமென். நாங்க இந்த பிரான்ஸை பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில இவங்க ட்ரெயின் விட இல்லை, வாகனத்தை நிப்பாட்டிட்டாங்க, பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி கவலை. ஆனாலும் என்ன செய்யறது? ஆனா நாங்க சொல்லுவோம், இது நல்ல கவர்மெண்ட், இனி எங்களுக்கு பஸ் விட்டப்பா, ஞாயிற்றுக்கிழமையில ட்ரெயின் ஓடும், வாகனம், இதைத்தான் நாங்க செய்ய முடியும். Nous pouvons voir que les bus, tous les trains et tout cela sont arrêtés. Malgré ça, prononçons des paroles positives, disons ce pays est un bon pays, tout cela va marcher. இந்த சாபத்தை வல்லமையாக மாத்துறதுக்கு, சாபத்தை ஆசீர்வாதமாக மாத்துறதற்கு Afin de changer ces malédictions en தேவன் bénédictions, தன்னுடைய ஊழியக்காரருக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்காரு. எப்படி தெரியுமா? அந்த சாபம், அப்ப அந்த சாபத்தை கூப்பிட்டு அவர்கள் மேல என்ன ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டே இருக்கப்படும். அது அங்கதான் என்ன செய்கிறது? அந்த சாபம் முறியடிக்கப்படும். Dieu a donné l'onction à ses enfants afin que nous changions les malédictions en bénédictions. ஆனபடியால பலவீனன் வசனம் என்ன சொல்லுகிறது? இனி என்ன சொல்லுவோம்? நான் பலவான் என்று சொல்ல வேணுமா? Que celui qui est faible dise je suis fort. தரித்திரன் என்ன சொல்ல வேணும்? நான் ஐஸ்வரியவான் என்று சொல்ல Que வேணும். celui qui est pauvre dise que je suis riche. ஹல்லேலூயா. ஆனபடியால நாங்க இது எங்களுடைய இந்த அந்த வாயின் வார்த்தையினால நாங்க விசுவாசத்தோடு நல்ல ஒரு சுத்த இருதயத்தோட நல்மனச்சாட்சியோட கர்த்தருடைய அந்த வல்லமையை நாம கரத்துல எடுத்து நாங்க என்ன செய்வோம்? நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற போது கர்த்தர் நம்முடைய சபையில மாத்திரமல்ல, குடும்பத்துல மாத்திரமல்ல, வேலை தலங்களில் எல்லா இடங்களிலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ஒரு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு என்ன எப்படிப்பட்ட காரியம்? பிரியமான காரியம். ஆனபடியே இஸ்ரவேல் தனக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடாது. Dieu ne doit pas, Israël ne doit pas apporter la malédiction pour lui-même. ஆனபடியால நாங்க எல்லாரும் நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க ஜெபிப்போம். Nous allons tous prier. ஆனபடியால நாங்க என்னத்தை நீங்க இழந்தாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். காசை இழங்க, உழைச்சிட்டு Vous போகலாம். pouvez perdre l'argent, mais vous pouvez regagner cela. பணத்தை பவுன நகையை இழங்க, உழைச்சிட்டு போகலாம். Si vous perdez l'or, vous pouvez regagner ça. ஆனா வார்த்தையை விட்டீங்களோ Mais quand திருப்பி vous எடுக்க prononcez மாட்டீங்க. la parole, vous ne pouvez plus récupérer. ஏனென்றா பிசாசு உங்களுடைய வார்த்தையை தூக்கிண்டு போறதுக்கு ரெடியா நிக்குது. Parce que l'ennemi, il est prêt à prendre vos paroles, à les ramasser. ஹல்லேலூயா. Alléluia. ஆனபடியால ரொம்ப ஜாக்கிரதையோட இன்றைக்கு நீங்க உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். அதாவது எங்களுடைய கர்த்தர் சபையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார், காரியங்களை கர்த்தர் செய்வார், மேன்மையை கர்த்தர் செய்வார். அறிக்கை ப்ரொஃபஸி தீர்க்க தரிசனம் சொல்ல வேணும். Dites des prophéties. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. Dites à vous-même. உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்ல வேணும் உயிர்வடையும் என்று சொல்லி. Vous devez parler. ஹல்லேலூயா. ஆமென். இதை நீங்க உச்சரித்து கொண்டே இருக்க வேணும். ஆனால் கோபம் கொள்ளுகிற போது நீங்க வார்த்தையை மாத்திரம் விடவே கூடாது. Quand vous êtes en colère, ne prononcez pas les paroles. உங்களுக்கு கோபம் வந்தா உங்களுடைய டெலிபோனை தூக்குறதுல முதல் நிப்பாட்ட வேணும். Quand vous êtes en colère, vous devez pas, surtout pas prendre le téléphone dans vos mains. என்ன பிரச்சனையா இருந்தாலும், Quels que soient les problèmes. வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா Au இருக்கலாம், travail, வீட்டுல பிரச்சனையா à la இருக்கலாம், maison, சகோதரங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம், dans les frères. அது எந்த ஏரியாவுல பிரச்சனை Quels que இருந்தாலும் soient les problèmes. அக்கிரமம் கடந்து போகும் வரைக்கும் Jusqu'à ce que la colère, elle traverse. போனை ஒளிச்சு வையுங்க. Cachez votre téléphone. அல்லேலூயா. Alléluia. சங்காரக்காரன் கடந்து போகும் வரைக்கும் Jusqu'à ce que l'ennemi, l'envahisseur traverse. போனை ஒளிச்சு வச்சிட்டு கம்மண்டு உட்காருங்க. Cachez le téléphone et restez calme. ஹல்லேலூயா. Alléluia. இல்லையோ அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து. Sinon, cela vous apporter malheur à vous. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். Faites attention. ஆமென். Amen. ஆனபடியால இந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை தருவார். Dieu nous délivre. ஆமென். நாங்க சபையில நாம எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எங்களுடைய வார்த்தை உங்களுக்கு வல்லமையை கொண்டு வரும்.
Que la parole apporte la puissance dans votre vie. வார்த்தை பெரிய காரியங்களை Que கர்த்தர் la செய்யும். parole fasse de grandes choses dans votre கர்த்தர் vie. உங்களுக்கு உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற தீமையை நன்மையாய் மாற்றுவார். Que la parole change en உங்க வாழ்க்கையில bénédiction இந்த vos malheurs. வருஷம் நீங்க நல்ல நல்ல காரியங்களை நீங்க Que பார்க்க cette போறீங்க. année, vous allez voir de bonnes choses dans votre vie. இதுவரை காத்திருந்த காரியங்கள் எல்லாம் நல்ல நன்மையா மாற போகிறது. Toutes choses que vous attendez seront bénies. பொருளாதாரம் ஒரு தடை இல்லாம சபைக்கு மாத்திரமல்ல எங்களோட ஊழியங்களில் ஆப்பிரிக்கா ஊழியங்கள் எல்லா இடத்திலும் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். Dieu va accorder une grande bénédiction dans vos besoins. எப்பயும் நீங்க நல்ல வார்த்தைகளையே பேசிக்கொண்டே இருங்க. Parce que vous allez parler la bonne parole எல்லா maintenant. எல்லா பிசாசு ஓடியே போயிடுவான். L'ennemi va courir quand il va vous Amen. entendre. Amen. ஹல்லேலூயா. Alléluia. கடைசியா முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சாத்தான் சர்ச் என்று சொல்லி எல்லா இடத்துலயும் பெரிய சர்ச் இருக்குது. Vous savez qu'il y a l'église de Satan, où on adore Satan. ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்யறது ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். Très difficile de servir Dieu en Afrique. பயங்கரமான போராட்டம். Il y a beaucoup de tribulations là-bas. இன்னைக்கு எத்தனையோ ஊழியங்களை பிசாசு கையெழுத்து போட்டு வேண்டிக் கொண்டிருக்குது. L'ennemi Satan prend des signatures, fait des accords avec les églises et les 10,000 prend. பேர் உள்ள சர்ச்சை பிசாசு அப்படியே ஃபுல்லா கான்ட்ராக்ட் எடுக்குது. Satan a signé un contrat avec une église de 10 000 âmes. 10 000 âmes. சாத்தானுக்கு ஊழியக்காரனா வர வேணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? Vous savez qu'est-ce qu'il faut faire pour devenir un serviteur de Satan? முதலாவது 3 பேரை சாகொண்டிருக்கணும். Il faut tuer au moins 3 personnes. 3 பேர் என்ன செய்திருக்க வேணும்? Premièrement, tuer 3 personnes. உங்களோட சந்ததியில 3 பேர் யாராவது 3 பேரை சாகொண்டே இருக்க வேணும். Vous devez tuer 3 personnes dans votre descendant. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் உபவாசம் இருக்க வேணும். அதாவது ரத்தம் குடிக்கலாம், ஆனா ஒரு வருஷம் சாப்பிடாம உபவாசம் இருக்க வேணும். Il faut jeûner pendant 1 an en buvant seulement du sang. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. Vous savez que beaucoup de gens sont en train de அந்த faire. ஒரு வருஷம் முடிவில் லூசிபர் வந்து நேர சந்திப்பான். அப்படி ஏதாவது அந்த உபவாசம் சரியில்லைன்னா லூசிபர் வர மாட்டான், இன்னொரு பிசாசு தான் வரும். Et là, Lucifer va venir au bout d'1 an pour rencontrer cette personne. Si ce jeune n'est pas respecté, c'est un autre esprit qui va venir le voir. இந்த இரண்டாவது கட்டத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறான்னு தெரியுமா? Vous savez le travail qui veut leur donner? ஆண்டவருடைய சபையில இருக்கிற ஜனங்களை இடரல கொண்டு வர வேண்டும்னு சொல்லி. Apporter de troubles dans l'église de Dieu. சபைய தேவ ஜனங்களை இடரல் பண்ண வேணும். Apporter du trouble dans l'église de Dieu. இது ஒளிச்சு இல்ல, நெட்ல நீங்க தட்டி நீங்க பாருங்க, எல்லாம் ஃபுல் டீடைலும் Vous pouvez இருக்கு. voir c'est ouvert dans l'internet, vous pouvez voir. எல்லாரும் பாருங்க. பிசாசு இன்றைக்கு வைராக்கியமா நாக்களை தேடுது, வைராக்கியமா வேலை செய்து பிசாசுடைய ராஜ்யம் ஐக்கியமா இருக்குன்னு வேதத்திலே சொல்லப்படுது. La parole est dit, le royaume de Satan, ils sont dans l'unité, ils travaillent durement. ஆனா முடிவு எல்லாரையும் அக்கினிக்குள்ள கொண்டு போகும். À la fin, pour emmener tout le monde dans l'enfer. ஆனா நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க. Mais nous sommes les enfants de Dieu. உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். Il faut que votre famille soit construite. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட Il faut வேண்டும். que vos enfants soient bénis. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். Vous devez briller pour Dieu. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Celui qui est en nous est plus grand que celui qui est dans le monde. எங்களுடைய கர்த்தர் தான், அவர்தான் ஜெய கிறிஸ்து. Celui qui donne la victoire. அவர் எங்களுக்குள்ள ஒரு உயிர்த்தெழுத வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Jésus a mis en nous une puissance de la résurrection. மரணத்தினுடைய பயம் அவனுக்குள்ள இருக்குது. Satan, il a la peur de la mort. நமக்குள்ள Mais இருக்கிறது en உயிர்த்தெழுந்த nous, வல்லமை nous avons la நமக்குள்ள இருக்கிறது. puissance de la résurrection. ஆனபடியா நீங்க இன்றைக்கு எல்லா காரியத்திலும் இருந்து உயிர்த்து எழ வேண்டும். Vous devez vous ressusciter உங்களுடைய en toutes பொருளாதாரம் choses. உயிர்க்க வேணும். Que vos besoins soient உங்களுடைய ஆவிக்குரிய ressuscités. வாழ்க்கை உயிரடைய வேணும். Que votre esprit, உங்களுடைய பிரேயர் உயிரடைய வேணும். உங்களுடைய உறவுகள் உயிரட வேணும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம் இந்த வேளையில. நல்ல அறிக்கை பண்ணி ஜெபிங்க, அறிக்கை பண்ணி ஜெபிங்க. பழச எல்லாத்தையும் மறந்து ஒரு புதிய மனுஷனாகி
நல்லா ஜெபிங்க ஜெபிங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபிங்க பாப்போம் எல்லாரும் ஒரு வீச எல்லாரும் நல்லா ஜெபிங்க நல்லா அறிக்கை பண்ணி ஜெபிங்க தகப்பனே என்று சொல்லி எல்லாரும் நல்ல வாயை நல்லா திறந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் பெறட்டு தகப்பனே என்று சொல்லி வாலிய பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபிங்க அப்பா என்று சொல்லி ஜெபிங்க ரீக்க நல்ல விசுவாசமா ஜெபிங்க எல்லாருமா ஜெபிங்க பொருளாதாரத்தை கத்தர் உயர்த்துங்கப்பா ஃபினான்ஸை கத்தர் உயர்த்துங்கப்பா ரீஷத்த ராபா ராபா ரோத்தோ ரோபோ ரோமோ சந்தரா பாபா ரோபோ லாமா ராமா லா சத்தரா பாபா உலர்ந்த எலும்புகள் உயிர்வடைய வேணும் என்று சொல்லுங்க உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேணும் என்று சொல்லுங்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ரீக ராபா லாமா சந்தரா பாபா ரோத்தோ ரோபோ லோமோ சந்தரா பாபா நன்றி என்று சொல்லி நல்ல ஊக்கமா ஜெபிங்க தகப்பனே நீர் நல்லவ எல்லாத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க வாலிய பிள்ளைகள் பின்னுக்கு கை கட்டாதீங்க ஹல்லேலூயா நல்ல முன்னுக்கு கையை உயர்த்தி ஜெபிங்க எல்லாரும் ரீஷாத ராபா ராமி கராபா பாபா ரோத்தோ ரோபோ லோமோ சந்திரா பாபா கரங்களை உயர்த்தி தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா எங்க எல்லாரோட வாய்களும் திறக்கப்படட்டு குடும்பத்தில் ஒரு விடுதலை குடும்பத்தில் ஒரு சமாதானம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சி வரட்டு தேவ சமாதானம் கடந்து வரட்டு தகப்பனே என்று சொல்லுங்க எங்களை அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா எங்களோட வாய்க்கு காவல் வையுங்கப்பா ஐயா எங்களுடைய கோபத்துல நாங்க பொறுமையா இருக்க எங்களுக்கு வர்ற சின்ன போராட்டங்கள்ல நாங்க பொறுமையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ரோத்தோ ரோபோ லோமோ சந்தரா பாபா நன்றி என்று சொல்லி நல்லா ஜெபிங்கப்பா ரோபோ லஹராமா பாபா மீமோ ரோபோ லோமோ சந்தரா பாபா நன்றி தகப்பனே நீர் நல்லவர் எல்லாரும் நல்ல ஊக்கமா நல்லா ஜெபிங்க இந்த வேளையில மாகாராபா லா ஷாதராபா ராபி அந்த ரக்கல் பாபா ராபா மீமா ராபா லோமோ ரோபோ லோமோ ஷரபாபா ராபியா ராபா கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்யறாய் மாற்றுவா கர்த்தர் உங்களை பெரிய செய்யறாய் மாற்றுவா விசா இல்லாத பிள்ளைகள் விசுவாசமா ஜெபிங்க கர்த்தர் எனக்கு விசாவை தருவார் என்று சொல்லி வேலை இல்லாத பிள்ளைகள் வேலையை குறித்து ஜெபிங்க பொருளாதாரத்தில் குறைவா இருக்கிற பிள்ளைங்க ஒரு பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையை கேளுங்க கரங்களை உயர்த்தி வாலிய பிள்ளைகள் கரங்களை கட்டாதீங்க அரஷா மாக்கோ ரோபோ ரோபி அந்தரா பாபா மோத்தோ ரோபோ லேவேலேமா வேர்லி சியலி சஃபா ரீகா ராபா லாமா ஷத்தரா பாபா ஒரு பிரேக் த்ரூ வரட்டு ஒரு விடுதலை வரட்டு தகப்பனே என்று சொல்லுங்க தகப்பனே ரோமோ ஷத்தராபா ஆயிசன் ரீகா ராபா லாமா சோத்தோ ரோபோ ரோபி அந்தரா பாபா நன்றி என்று சொல்லி ரீகா ராபா லாபா எல்லாரும் நல்ல குரல் உயர்த்தி தகப்பனே என்று சொல்லி அப்ப ராமா லாமா நல்ல பிரிச்சுவலா மாற வேணும் ஓமா ராமா லாமா வாலிய பிள்ளைகள் நல்ல ஜெபிங்க இந்த வேளையில உங்களுக்கு தான் வருங்காலம் உங்களுக்கு தான் ரோபோ ஷரபாபா ராபா ஓ ரோமிகோ டெக்னாலஜி நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு போகிறது ரீகா ராபா லாமா சாத்தா ராபா லா சாத்தா ராபா பாபா மோத்தோ ரோபோ லோ ரோ ஷரபா பாபா வழிகளை உண்டாக்குங்கப்பா வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குற கர்த்தர் எங்களோட வாழ்க்கையை மாற்றி தாருங்க தகப்பனே வாழ்க்கையை எல்லாரும் ஜெபிங்க ஓ நன்றி ராஜனே ரோத்தோ ரோபோ லோமோ ஷத்தராபா ராபி அந்தரா பாபா எல்லாரும் ரோ ஷத்தரா பாபா ஜெபிங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க கர்த்தர் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் எல்லாம் நன்மையாய் மாற்றுவார் தீமைகளை நன்மையாய் மாற்றுவார் இன்றைக்கு இருக்கிற போராட்டத்தை குறித்து கவலைப்படாதீங்க கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார் ரீகா ராபா லாமா ஷத்தரா பாபா நல்ல குரல் உயர்த்தி
வாலிய பிள்ளைகள் ஜெபிங்க, வாலிய பிள்ளைகள் ஜெபிங்க. ராத்தா ராபா ஷாத்தரபா, ஒரு விசேஷித்த அக்கினி, ஒரு விசேஷித்த அக்கினியை போடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு விசேஷித்த ஆவியை போடுங்கப்பா. ஒரு விசேஷித்த ஆவி கடந்து வரட்டு, ஒரு விசேஷித்த ஆவி கடந்து வரட்டு. கர்த்தருடைய வீட்டுல, கர்த்தருடைய சபையில, கர்த்தருடைய ஊழியத்துல நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேணும், உண்மை உள்ளவனாய் இருக்க வேணும். என்னுடைய குடும்பம் கட்டப்பட வேணும், என்னுடைய குடும்பம் கட்டப்பட வேணும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். அப்பத்துக்கு தண்ணீருக்கும் அலைந்து திரிய கூடாது. ரீகா ராபா லாமா ஷாத்தா ராபா ராஷே தேரே பாபா பாபா மாகா ராபா லாமா ஷாத்தா ராபா ராபா பாபா. ரிலீஸ் பண்ணுங்கப்பா. எல்லா கடினமான ஆத்துமாக்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா. மேட்டிமையான சிந்தனைகள், கடின இருதயங்கள், நொறுங்குன்னதும் நறுங்குன்னதுமான ஆவியை, இருதயத்தை நாம் புறக்கணிப்பது இல்லை என்று சொன்னீங்களே. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொன்னீங்களே. எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையதாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையதாய் மாறட்டு தகப்பனே. ரிகரபா ரபமா சந்தரபா ரபா ரிகரமருதுரோ ரிஷரபா ரபா மீமரமல்லஹரமருஷிரிவியா. நன்றி ராஜனே. கிருபையை கேளுங்க பாட்ட. கிருபை கிருபை அல்லேலூயா. நொறுங்குண்ட ஆவியை, நறுங்குண்ட ஆவியை கர்த்தர் ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டாரா? தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்பான்னு சொல்லி கேளுங்க. ரீகரபா ரபா பாபா ஓ ரமா ஷரபா, உதவி செய்யுங்கப்பா. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்பா. எங்களுக்கு தாவீதின் குமாரனே எங்களுக்கு மனம் இறங்குங்கய்யா, மனம் இறங்குங்கய்யா, மனம் இறங்குங்கய்யா. ரபா ரபா பாபா ரோஹரமரபலோஷரே ரீமரோஹோ ரமசந்தரம். ஆவியில நிறைந்து, ஆவியில் நிறைந்து, ஆவியில நிறைந்து அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. ரபா பாபா ரபா ரீமரஹ ரபா ரபா பாபா ரபா ரோமசந்தரபா ஓ ரபா. கண்களை மூடி நல்ல ஆவியில், ஆவியில் ஆராதிங்க வர. அல்லேலூயா. ரபா பாபா ரீசா. எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. அப்பா நான் தடக்கி தடக்கி நான் கீழே விழுகிறேன் ஐயா. என் வாழ்க்கை விழுந்து 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 போகிறதப்பா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஒத்தாசி அனுப்பும் பர்வதமே. ஓமசம் சோரஷமர்மா ஓரமே. ஆயிரம் 16000 10,000 பேரில் சிறந்தவரே, அழகுள்ளவரே. அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, தங்கமயமே. அல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர். அல்லேலூயா. இன்றைக்கு கூட துக்கம் சந்தோஷமாய் மாற வேணும். நல்ல ஜெபிங்க. ரஷதரபா பாபா ஓ ரிஷ்யம் மக்கோ மாரோத்தரோ பாபா பாபா ருமக்கல் மோமோ ரோஹோ. எல்லா கால இரும்பு தாழ்பால்களை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னால கடந்து வருகிறார். இரும்பு தாழ்பால்களை, பெண்களை அலங்கங்களை உடைக்கிறவர், தடைகளை எடுத்து போடுகிறவர் எங்களுக்கு முன்னால கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஓ ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கொண்டு நான் தெரிந்து கொண்டேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் தகப்பனே ஆராதிக்க தெரியாடி சொல்லுங்க. எனக்கு ஆராதிக்க தெரியாதப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று சொல்லுங்க. நோய்களை கர்த்தர் சுகமாக்குறவர்,
நோய்களை கத்தர் சுகமாக்குறவர். இந்த வேளையில எந்த வியாதி வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் கத்தர் சுகமாக்குவார், சுகமாக்குவார். கவலைப்படாதீங்க. வியாதியோட வந்திருக்கிறீங்களா, விடுதலையோட நீங்க போவீங்க. இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீங்கள் என்று வேதம் சொல்கிறது. ராக்கா ராபா லாமா ஷத்தரா பாபா ராபா பாபா ராபா பாபா. ஓ ரஷ காத்திருக்கிறது முடிவடையுது, காத்திருக்கிறது முடிவடைகிறது. உங்களுடைய காத்திருப்பு களிப்பாய் மாறுகிறது. காத்திருக்கிறது களிப்பாய் மாற்றுகிறார். எங்களுடைய காத்திருப்பை கத்தர் களிப்பாய் மாற்றுகிறார். எங்களுடைய காத்திருப்பை கத்தர் களிப்பாய் மாற்றுகிறார். காத்திருப்பை கத்தர் களிப்பாய் மாற்றுகிறார். ரிஷேகர பாபா 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 பாபா. ஓ ரஹரா ரிமர சந்தர பர பாபா ஹர பாபா. ஓ ஆராதனை செய்யுங்க எல்லாரும். கர்த்தரை ஆராதிங்க, 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 ஆராதிங்க. தொழுது கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க, தொழுது கொள்ளுங்க. மம மம ஹர பாபா 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 பாபா. மம ரமல ஹர பாபா பாபா பாபா. மீமரோரோ மீமரஹர பாபா 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 பாபா. மாமா மாமா ரபா பாபா. ராஜா ராஜா இந்நாள் வரைக்கும் எங்களை உயிரோடு வைத்து காத்தார். எத்தனை மரண கட்டுக்கள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை ஹல்லேலூயா எங்களை காப்பாற்றி எங்களை தாங்கி தூக்கி சுமந்து கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களை நடந்து வந்த தகப்பனுக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ரஷரபபரப. நம்முடைய சபை மக்களை பிரயாணங்கள் போற போது அவர்களை பாதுகாக்கிறவர், விடுமுறைக்கு போற போது அவர்களை பாதுகாக்கிறவர். ரோகா ராபா லாமா ஷத்தரபபரபபரபபபபப. நன்றி ராஜா, நன்றி ராஜனே. அல்லேலூயா ரபபரபபப. ஓ நன்றி ரைஷரபபர. விடுமுறையில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிப்போம். அவர்களை கத்தர் பாதுகாக்கட்டு, பலப்படுத்தட்டு, சகாயம் செய்யட்டு. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்ரம். உச்சமா கரங்களை தட்டி கோடி எல்லாருமா சேர்ந்து ஆமென். கோடி கோடி சோத்ரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்ரம். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே சோனியா உயர்த்துவே, ஆடுவே உயர்த்துவே. தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்ரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நம்மை தாங்கியே நடத்துவார், கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே நம்பலர் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அற்புதம்
செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை நம்பிக்கை தேவனே நன்மைகள் நம்பிக்கை தேவன் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் ஜெயம் கொடுக்கும் எனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஹalleluya ஹalleluya அப்படியே உட்காருங்க ஆமென் thank you கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் ஆமென் ஆமென் தயவு செய்து உட்காருங்க இந்த வேளையில் நாங்கள் காணிக்கைகளை நாங்கள் கடந்து போவோம் அறிவித்தல் வருகின்ற வாரம் வெள்ளிக்கிழமை நான் கனவேற்கு நான் சொல்லியிருக்கிறேன் வர்ற வாரம் இந்தியா தேசத்தில் இருந்து ஒரு பாஸ்டர் வாரார் நார்மலாக ஆண்டு விழாவுக்கு வந்திருக்க வேணும் வர இல்லை ஆனபடியால் வருகின்ற வாரம் வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர் இங்கே இருக்குது தயவுசெய்து 8 மணிக்கு ஆரம்பமாகும் எல்லாருமே பாலிய பிள்ளைங்க எல்லாரும் லீவில் நிற்கிறீங்க கன பேர் தயவுசெய்து கெர்சன் லிஃபி ரிலிஜன் டூலுமோ எல்லாருமா வந்துடுங்க குடும்பமாக வந்துடுங்க சபைக்கு தேவையான காரியங்களை அவர்கள் கண்டிப்பாக தருவார் வேலை இருந்தான்னு வேலைக்கு முக்கியமாக லீவு போட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து தயவுசெய்து எல்லாரும் வந்துடுங்க சனிக்கிழமை ஃப்ரீயாக இருக்கலாம் இதுக்காகத்தான் போன வெள்ளிக்கிழமை நாங்கள் நைட் ப்ரேயர் இங்கே செய்ய இல்லை ஃப்ரீயாக இருங்கன்னு விட்டது நான் வர்ற வெள்ளிக்கிழமை எல்லாருமா நாங்கள் சமூகம் தந்து நாங்கள் இந்த காரியத்துக்குள்ள நாம் இனி ஆண்டு விழா முடிஞ்சது போடும் ஆண்டு இருக்குன்னு சொல்லி நாங்கள் எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கட்டப்படும் அதனால் வெள்ளிக்கிழமை தயவுசெய்து உங்களை எல்லாரும் நாம் சமூகத்தில் நிற்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சனிக்கிழமை இருக்காது மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியக்காரங்கள் மத்தியில் நிற்பேன் ஆமேன் அதுபடியால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் சகோதரங்கள் தெரிஞ்சவர்களை அழைத்து கொண்டு வாங்க கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் ஆமேன் அடுத்தது ஆண்டு விழாவை குறித்து நாங்கள் சொன்னோம் எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க சிஸ்டர் ஸ்டீவன் ஓகே அப்போ அந்த ஆண்டு விழா காரியத்தில் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக எல்லோரும் செய்தீங்க கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆப்பிரிக்காவில் நாங்கள் நீங்கள் ஏற்கனவே எங்களை பங்காளராக நிறைய பேர் இருக்கிறீங்க உதவி செய்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் வர்ற நாங்கள் ஆகஸ்ட் திருவிருந்துக்கு குஜராத் சர்ச்சு எல்லா சர்ச்சஸுடைய ஃபோட்டோக்களும் நாங்கள் போடுவோம் ஸ்டீஃபி அத்தோசியம் எல்லாத்தையும் இருக்க வீடியோ போட்டு காட்டுறதுக்கு ஆகஸ்ட் மாதம் செய்கிற ஊழியங்கள் எல்லாத்தையும் ஆகஸ்ட் மாதம் வீடியோ போட வேணும் விதவைகளை தாங்குகிற ஊழியம் பாஸ்டர்ஸ்மாருக்கு படிப்பிக்கிறது ஊழியக்காரங்களை படிப்பிக்கிறது விதவைகளை தாங்குகிறோம் சாப்பாடு கொடுக்குறோம் நிறைய காரியங்கள் செய்கிறோம் அதெல்லாம் வர்ற திருவிருந்தில் நீங்கள் ரெடி பண்ணுங்க ஆண்டு விழாக்கு நாங்கள் போட டைம் கிடைக்கல எங்களுக்கு அதாவது அதையும் விட இந்த ஆகஸ்ட் மாதம் ஆப்பிரிக்காவில் கணக்க பாஸ்டர்ஸை வந்து சாவடிச்சிட்டாங்க கணக்க பாஸ்டர்ஸ் 1-2 நிறைய பாஸ்டர்ஸ் மேலே சாவடித்து அந்த குடும்பம் வந்து அநாதைகளாக இருக்குது
நல்ல ஊழியம் செய்தாக்கள் இன்றைக்கு அவங்களுக்கு சபையும் இல்லை, ஃபேமிலி பிள்ளைங்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கு பயங்கரமான சூழ்நிலை நிற்குது. அப்படியான ஆட்களை நாங்கள் ஆப்பிரிக்காவில் இதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடாது. கோழிக்கோட்டுக்கு நீங்கள் உதவி செய்கிற ஆட்கள் செய்யுங்க, அவ்வளோதான். மற்றது உங்களுடைய நீங்கள் கொடுக்குறான தசமாதங்கள் காணிக்கைகள் எங்களுக்கு அதில் வச்சு தான் நாங்கள் கத்திரங்களை நடத்திக்கணும் போகிறோம். நீங்கள் ஆனபடியால் நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கோ அல்லது கோழிக்கோடு பங்காளராகவோ நீங்கள் இருந்து உதவி செய்கிறீங்க, அது செய்துடுவாங்க. அதே பெரிய காரியம். அதில் நான் என்ன செய்கிறோம்னா இந்த எத்தனை பேர் என்று சொல்லி நாங்கள் பாப்பை இப்போ நாங்கள் எல்லாம் முடிவெடுத்து நாங்கள் சொல்லுவோம். இந்த ஆகஸ்டில் இருந்து மாதம் அந்த குடும்பங்களை முதலாவது உதவி தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதலாவது உதவி யாருக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்து. ஆனபடியால் நம்முடைய உதவி அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பாஸ்டர்மாருடைய குடும்பம், பாஸ்டர்ஸ்மாருடைய பிள்ளைங்க அனாதையில் போகக்கூடாது. பாஸ்டர்ஸ்மாருடைய மனைவிகள் அவங்க ஒன்றுக்கும் இல்லாமல் போய் அவங்களுடைய பிள்ளைகளை கடன் கொடுத்தவங்க பறிச்சுக்கொண்டு போகக்கூடாது. நாங்கள் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியில் 2 பிள்ளைங்களை வந்து பறிச்சுக்கொண்டு போயிட்டாங்க. அது மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச குடும்பங்களை நாங்கள் எடுத்து நாங்கள் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குரிய ஃபோட்டோக்களை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியங்களுக்காக நான் நல்லா பாரப்பட்டு செபியுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனுடையால் ஆப்பிரிக்காவுக்காக கர்த்தர் நல்ல காரியங்களை செய்கிறார். இந்தியாவில் நாங்கள் ஊழியம், ஸ்ரீலங்காவில் அந்த ஊழியங்களை கர்த்தர் காரியங்களை கொண்டு உங்கள் ஊடாக பெரிய காரியங்களை செய்கிறார். நல்லவர். ஆமென். தலையை டிவியால் வச்சுட்டு சாட்சி இருக்கு. தயா சிஸ்டரும் ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னவங்க வேறு யார்? வாய்ப்பு வாங்க சிஸ்டர் முடிச்சோடனே வாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த 5ஆம் தேதி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பண்டிகை நடந்ததுன்னா, ஆமென், அல்லேலூயா. என்ன நாள் அது? எங்களுக்கு ஒரு பண்டிகை நாள். ஆமென். விசேஷமா ஆமென், பெரிய காரியங்களை கர்த்தர் அன்னைக்கு செய்தார். எல்லாருக்குமே சந்தோஷமும் சமாதானமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தவங்க லண்டன் சபை பிள்ளைகள் அநேகர் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஃபோன் மூலமாக. மற்றது முதலாவது நான் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலேயே எல்லாருமே இதில் வந்து பங்கு கொண்டீங்க. சந்தோஷமாக உற்சாகமாக கொடுத்து ஃபைனான்ஸில் சரி எல்லா விதத்திலும் எல்லா ஏரியாவிலும் நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. ஜெபிச்ச பிள்ளைகள், ஆமேன், இதற்காக ஜெபிச்ச பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக மற்ற ப்ரோக்ராம், ஆமேன், அருமையாக பிள்ளைகள் ப்ரோக்ராம் செய்தாங்க. ஆமேன், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அழகான வெல்கம் டான்ஸ் இருந்தது. அடுத்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள், எங்களுடைய வாலிப பிள்ளைகள், யூத், ஆமேன், அவங்களுக்கு கரங்களை தட்டணும். ஆமேன், எங்களுடைய வாலிப பிள்ளைகள். ஆமேன். நான் நினைக்கிறேன், நானே ஒரு 100 தடவை எங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்துருவோம். அவ்வளோத்துக்கு அழகாக பிள்ளைகள் செய்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் எங்களுடைய பாய்ஸ் தான் ஒன்றையும் காணையில், எல்லாம் வயசு போயிடுச்சு. அவங்களுக்கு பாடல் தான் பாடினாங்க. யூத் பாய்ஸ் என்ன செய்தாங்க? பாட்டோடு நின்றுட்டாங்க. அப்படினால நெக்ஸ்ட் டைம் பாய்ஸ் நீங்கள் என்ன ஆக்டிவாக இருக்கணும். ஆமேன், ஆக்டிவாக கர்த்தருக்காக நாங்கள் காரியங்களை செய்யணும். ஆமேன், சந்தோஷமா. ஆமேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நான் சொல்ல பாஸ்டர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். எல்லாமே மகிமையாய் கர்த்தருக்கு இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். சாப்பாட்டிலிருந்து எல்லாமே. தேங்க்யூ வருதன். நல்ல சாப்பாடு. ஆமேன். எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா விஷயத்திலும் கர்த்தர், ஆமேன், மகிமைப்பட்டார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா போனோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ.